தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். இன்றைய நாளின் சிந்தனையாக நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். இது யோவாஷின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலினுடைய பட்டயமே. கர்த்தர் மீதியானரையும் அமலோக்கியரையும் சகல கிழக்கு தேசத்தார்களுக்கும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே பரவி கிடந்தார்கள். அவர்கள் ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை, கடற்கரை மணலைப் போல திரளாய் இருந்தது. கிதியோன் வந்தபோது ஒருவனுக்கு மற்றொருவன் தன் கண்ட சொப்பனத்தை எடுத்து கூறுகிறான். இந்த சொப்பனத்தினுடைய பொருள் என்ன என்று சொல்லி அவர்கள் விளக்கிக் கொள்ளும்போது, இது இஸ்ரவேலின் கடவுனாகிய அந்த யோவாஷின் குமாரனாகிய கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லுகிறான். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, ஆண்டவராகிய கடவுள் இன்றைக்கு தவசு நாட்களிலே நம்மை பாவங்களிலிருந்து விலக்கி பாதுகாக்க, இரக்கமுள்ளவர்களாக நடந்து கொள்ள, மன்னிப்பு வழங்குகிறவர்களாக மனிதர்களாக நம்மை மாற்றும்படியாக தம்முடைய பட்டயத்தை அனுப்புகிறார். சோதனை என்ற பட்டயம். அந்த பட்டயம் அது வெட்டுகின்ற பணியையும் அது நம்மை கூர்மையாக பாதுகாக்கின்ற பணியையும் 2 பணிகளையும் செய்கிறது. இதனுடைய அர்த்தம்தான் கடற்கரை மணலைப் போல ஒட்டகங்களும் வெட்டுக்கிளிகளைப் போல பரவி கிடந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேலின் வாதைகளில் ஒன்று வெட்டுக்கிளி. இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் வருவித்த ஒரு நோய்களில் உண்டு அந்த வெட்டுக்கிளி. அதனுடைய காட்சியின் பொருள் என்னவென்று சொன்னால், அவர்கள் தண்டிக்கப்படுகிற அந்த நிலை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஊழியக்காரர்கள் உங்கள் குடும்பத்தில் பிரவேசித்து ஜெபிக்க வரும்பொழுது, அந்த ஜெபத்தின் வழியாகவும் அவருடைய வார்த்தையின் வழியாகவும் அவருடைய சத்தியத்தின் வழியாகவும் கொடுக்கின்ற அந்த வார்த்தைகளில் தரிசனம் இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். இன்றைக்கு ஊழியர்கள் எல்லோரும் ஒன்று போல இருப்பதில்லை. 5 விரல்களும் ஒன்றாக இருப்பது போல இல்லை என்பது போல இருக்கிறார்கள். ஆனாலும் ஊழியக்காரரை அங்கே ஆண்டவர் நிலைநிறுத்த சொப்பனங்களை மீதியானிருக்கும் அமலோக்கியருக்கும் அனுப்புகிறார். அந்த பட்டயங்களை யோவாசின் மகனாகிய கிதியோனுடைய பட்டயம், வல்லமை நிறைந்த அந்த இறை ஊழியக்காரர் இன்றைக்கு என் வாயின் வார்த்தையாகிய பட்டயம் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். பட்டயத்தை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு சோதனைக்காரனாக பட்டயம் நம்மிடத்தில் இருக்கிறதா, இல்லை நம்மை பாதுகாக்கின்ற பட்டயமாக இருக்கிறதா? அந்த பட்டயத்தை ஊழியக்காரர் அனுப்பி கொடுத்த ஊழியக்காரர் உன் இல்லத்திலே கால் பதித்து செபிக்கிற அந்த ஜெபம் ஒரு வல்லமையான ஒரு பட்டயம். அது பாதுகாக்கிற பட்டயமாக நீ வைத்து கொள்கிறாயா, இல்லை உன்னை அழிக்கின்ற பட்டயமாக வைத்து கொள்கிறாயா என்பதைத்தான் கடவுள் இந்த நல்ல நாளிலே வெளிப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, நமக்கு போராட்டங்கள் உண்டு. போராட்டங்கள் எவ்விதமான போராட்டங்கள்? சகலவிதமான அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் சத்துருக்களோடும் எதிரிகளோடும் பிற தீய ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அந்த மாமிச இச்சையின் ஆவி, சிற்றின்பத்தின் ஆவி, பெருமையின் ஆவி, இவைகளோடு போராடுகின்ற அந்த வாழ்க்கையை கடவுள் நம்மிடத்திலிருந்து எடுத்து போட அவர் விளைகிறார். ஆகவே இன்றைய நாளிலே அவருடைய ஊழியருடைய சொப்பனங்கள், ஊழியருடைய வார்த்தையின் பொருள்களை, ஊழியருடைய செபத்தின் அர்த்தங்களை உணரக்கூடிய இருதயத்தை கடவுளை எங்களுக்கு தாரும். அவர்களை அன்போடு வரவேற்க எங்களுக்கு தாரும். அந்த ஊழியருடைய எந்த ஒரு வேறுபாடுகளை நாங்கள் காட்டக்கூடாது, பார்க்கவும் கூடாது என்ற மன உறுதியை எங்களுக்கு தாரும். அதுவே இந்த தவசு காலத்தில் உம்முடைய வருகையை எதிர்நோக்கிற எங்களுக்கு சிறந்த சாட்சியாக இருக்கும். இறைமகன் இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஆண்டவரை நோக்கி செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மால் காணப்படுகிற காட்சி எங்களுக்கு சோதிக்கிற காட்சிகளாக இல்லாதபடி ஆண்டவரை பாதுகாக்கிற காட்சிகளாக, பாதுகாக்கிற பட்டயமாக நாங்கள் வைத்துக்கொள்ள எங்களுக்கு அருள்தாரும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.